ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சைனில் நம்ம ஹீரோயின் மியாவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க பொண்ணு. அவள் வந்து சின்ன வயசுலேருந்து அடாப்டட் வீட்டில் தான் வளர்ந்துருக்கா. இப்போ தான் தன்னோட ஃபேமிலியை கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வரா. பட் நம்ம ஹீரோயினை அந்த வீட்டில் கண்டுபிடிச்சக்கப்புறமே 2 தடவை வீட்டை விட்டு அடித்து துரத்தி விட்டுருக்காங்க. இப்போ திரும்ப 3rd டைம் நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினும் போகிறா. ஸோ அங்கே போனால் அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட லின் ஃபேமிலியில் வந்து அடாப்டட் பொண்ணாக வளர்ந்துட்டு இருக்கா. அவளோட பேர் மேரி. அவள் பார்த்து நம்ம ஹீரோயின் வரதை பார்த்து அவளே ஸ்டெப்ஸில் இருந்து கீழே விழுந்துட்டு ஐயோ நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, இப்போ எல்லாருமே நான் தான் அவளை தள்ளி விட்டு நினைப்பாங்க. இந்த தடவை நம்ம எந்த தப்பும் பண்ணக்கூடாது, எல்லா தப்பையும் அக்செப்ட் பண்ணிட்டா நம்ம இந்த வீட்டிலே இருந்துக்கலாம், நம்ம லக்ஸூரியஸாக வாழலாம், நம்ம அடாப்டட் பேரண்ட்ஸ் நம்மளை தொல்லை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. நம்ம ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் என்ன வரான், அவனோட பேர் ஜான். அவன் வந்துட்டு யோசிக்கிறான், என்ன ஆச்சு இவன் ஏன் இப்படி நிற்கிறா அப்படின்னு. நம்ம ஹீரோயின் சாரி நான் தெரியாமல் தான் மேரியை தள்ளி விட்டுட்டான் அப்படின்னும் போது அவன் ஷாக் ஆக்கிட்டு இவ 2nd படியிலேருந்து விழுந்திருக்கா, இவ இப்போ தான் வீட்டுக்குள்ளேருந்தே வரா, இப்படி இவ தள்ளி விட்டுருப்பா, எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் பார்த்தா அங்கே சாம் வரான். அவன் தான் 2nd பிரதர். அந்த 2nd பிரதருக்கு மேரினா உயிர். ஸோ அவன் வந்துட்டு என்ன நீ பொய் சொல்லவும் ஸ்டார்ட் பண்ணிட்டியா, அவளை தானே கீழே விழுத்தா, நீ தான் தள்ளி விட்டேன்னு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாமல் இருக்கும்போது அங்கே அம்மாவும் அப்பாவும் வந்துடுறாங்க. அவங்க 2 பேருமே மேரியை பிடிச்சிட்டு ஐயோ உனக்கு கால் ரொம்ப வலிக்குதா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாத மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, நம்மளுக்கு யாரோட பாசமும் தேவை கிடையாது, நம்ம இந்த வீட்டில் பிறந்திருக்கோம், நம்ம இங்கே வாழணும். லாஸ்ட் டைம் என்ன இந்த வீட்டில் இருந்து துரத்தி விட்டு நான் என்னோட அடாப்டட் பேரண்ட்ஸ் கிட்ட போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. அந்த அடாப்டட் பேரண்ட்ஸ் ரொம்ப மோசமானவங்க. அவங்க ஹீரோயின் ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அவளே தான் சம்பாரிச்சு ஸ்கூலுக்குமே போயிட்டு இருந்துருக்கா. அதுவும் இல்லாமல் ஒரு வயசானவன் வந்து எனக்கு உங்கள் பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு பணம் தரேன்னு சொன்னனால ஹீரோயினை மேரேஜ் பண்ணி வைக்கவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம திரும்ப அவங்க கிட்ட மட்டும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே அவங்க அப்பா வந்துட்டு நீ வந்துட்டியா மியா உன் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் யாருக்கிட்டையுமே எதுவுமே பேசாமல் அவள் ரூமுக்கும் போயிட்டு நம்ம இந்த லைஃப்பை வாழ்னா மட்டும்தான் நம்ம ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கா. அதுக்கப்புறம் அவள் யோசித்து பார்க்குறா. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினுக்கு அவளோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் அவளை தேடி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு தெரியும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய லின் ஃபேமிலியோட பொண்ணுன்னு தெரிஞ்சோன்னே இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அவள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. அப்போ கூட அவளோட பிரதர்ஸும் மேரியோ அவளை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. அந்த மேரி நம்ம ஹீரோயின் முன்னாடியே அழுகிற மாதிரி சீன் போடுறா. இப்போது மியா வந்துட்டு அவளும் என்னோட சிஸ்டர் மாதிரி தான், அப்போது என்னை யாருக்குமே வீட்டில் பிடிக்காது, அப்பா அம்மாவுக்கும் அவளை தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவள் அழற மாதிரி ஆக்ஷன் போடும்போது அந்த ஜானும் சாமும் சேர்ந்துட்டு அப்படிலாம் கிடையாது, நீ தான் எப்போவுமே இந்த வீட்டோட செல்ல பொண்ணாக இருப்ப அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது, நம்மளை யாருமே கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கூட அவங்க பேரண்ட்ஸ் ஹீரோயினை கண்டுக்கவே இல்லை. அவள் சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அப்புறம் ஏன் கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்மளை வந்து நம்ம அடாப்டர் பேரண்ட்ஸ் கிட்டே விட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பெருசாகி அவளாக கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்மளே கண்டுபிடிச்சிடலாம், இல்லை நம்ம ஃபேமிலியோட ரெப்புடேஷன் கெட்டுரும் அப்படின்ட்டு தான் அந்த குழந்தைய இப்போ கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க இருக்காங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லா படிப்பா. அவளையுமே மியா படிக்கிற ஸ்கூல்லையே சேர்த்து விட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பொண்ணுங்களுக்குமே அப்படி தானே, தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும், நம்மளையும் அவங்க வந்துட்டு மேரி மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு. அதனால ஹீரோயின் நைட் ஃபுல்லாக முழிச்சு படித்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகி நிறைய மார்க்கோட வரா. பட் மேரி அவ்வளோ மார்க் எடுக்கலை. ஸோ அவள் ரிசல்ட்டை கொண்டுட்டு வரும்போது அவங்க அப்பா கேட்குறாரு நீ எவ்வளோ மார்க் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்து நிறைய மார்க்கு காமிச்ச உடனே அந்த மேரி வந்துட்டு படிக்கிற பொண்ணுங்க எல்லாருமே சொன்னாங்க அந்த எக்ஸாம்ஸில் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னு, இவ்வளோ மார்க் எடுத்திருக்கானா அப்போது நீ வந்து பிட் அடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் அப்படிலாம் பண்ணலன்னொன்னே அவங்க அப்பா வந்துட்டு நம்ம ஃபேமிலியிலலாம் யாருமே எதுவுமே இந்த மாதிரி பண்ணது கிடையாது, நீ என்னோட பேரை கெடுக்கணுன்னே வந்திருக்கியா அப்படின்னு அடித்து ஃபர்ஸ்ட் டைம் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்காங்க. ஸோ 2nd டைமும் நம்ம ஹீரோயினை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அவள் தப்பு பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகும்போது வேணும்னே இந்த மேரி வந்துட்டு அவளோட பர்ஸை கொண்டு போய் ஹீரோயினோட பேக்கில் போட்டுட்டு எல்லார்கிட்டையும் என் பர்ஸை காணும், இதை கண்டிப்பாக இந்த மியா தான் தேடி இருக்கணும், அவளுக்கு எப்போவுமே என்னை பார்த்தா போகிறா
அடிக்காம அப்படின்னு சீன் போட்டிருக்கா. பட் நம்ம ஹீரோயின் சிசிடிவியை கொண்டு வந்து காமிச்சிடுறா எல்லாரும் முன்னாடியும். மேரி வேணும்னே தான் என்னோட பேக்கில் வந்து அவள் பர்ஸை வச்சிருக்கா, நான்லாம் வேணும்னு எடுக்கலை அப்படின்ட்டு. ஸோ உடனே வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பா நம்ம ஹீரோயினை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் மேரி வந்துட்டு உன்னோட சிஸ்டர், நீ எங்ககிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும், எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தி லின் ஃபேமிலியை நீ அசிங்கப்படுத்துறியா, நீ வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு துரத்தி விட்டுருக்காரு. ஸோ தேர்ட் டைம் நம்ம ஹீரோயின் உள்ளே வந்திருக்கா. இப்போ அவங்க என்ன பண்ணாலும் அவள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கா. பிகாஸ் அவள் கோல் அச்சீவ் பண்ணணும். அவள் அடாப்டட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தால் நம்ம ஹீரோயினால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அவள் எல்லாத்தையுமே சகிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு கிளம்புறா. எப்போவுமே இந்த சாம் அண்ட் ஜான் வந்துட்டு மேரியை கொண்டு போய் ஸ்கூலில் ட்ரா பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்குன்னு தனியாக ஒரு காரில் தான் கூட்டிகிட்டு போவாங்க டிரைவர் வச்சு. நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு அந்த மேரி சொல்கிறா, அந்த டிரைவர்லாம் லீவில் இருக்கார், கண்டிப்பாக அவர் வர மாட்டார் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஜான் வந்து சொல்கிறான், அவனுக்கு என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் கன்சர்ன் இருக்குது நம்ம ஹீரோயின் மேலே. அவன் சொல்கிறான், நீ வேணா வா, ஒன்றையும் சேர்த்து நான் ஸ்கூலில் ட்ரா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. லாஸ்ட் டைமும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்படி சொன்ன உடனே காரில் ஏறி போயிருக்கா. அப்போது வேறோட இந்த மேரி அவளுக்கு ஏதோ அலர்ஜி ஆன மாதிரி ஆக்ஷன் போட்டு அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அப்போ டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்ததில் இவங்க அன்ஹைஜீனாக ஏதோ பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால தான் அந்த மாதிரி வந்திருக்குன்னு சொன்ன உடனே அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே நம்ம ஹீரோயின் வந்து அவள் கூட வந்தனால தான், அவள் ரொம்ப அன்ஹைஜீனாக இருந்தனால தான் அவளுக்கு வந்து அலர்ஜிஸ் பரவி இருக்கா அப்படின்னு அவளை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு, இல்லை வேண்டாம், நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சாம் சொல்கிறான், இவ்வளோ தூரத்துக்கு நீ நடந்து போனால் நாளைக்கு தான் ஸ்கூலுக்கு போகணும், நீ வேணா டாக்ஸி பிடிச்சிப்போ அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் என்கிட்ட வந்துட்டு பணம் இல்லையே, நான் எப்படி டாக்ஸியில் போவேன் அப்படின்னும் போது அந்த சாம் சொல்கிறான், ஓ உங்ககிட்ட பணம் இல்லைல்ல அப்படின்னு சிரிக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கேனரை காமிச்சு, வேணும்னா நீங்கள் எனக்கு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது சாம் சைலண்ட்டாக இருக்கும் போது ஜான் வந்துட்டு, இங்கே வா நான் உனக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு 15,000 யுவான் அனுப்பி விடுறேன். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்படியோ அவளுக்கு பாக்கெட் மணி கிடச்சிருச்சு அப்படின்னு. அங்கேருந்து போனதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு ஒரு பழைய சைக்கிள் இருக்குது. ஸோ அதுலேயே ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணிடுறா. அங்கே ஸ்கூலுக்கு போனால் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட் இல்லை. ஸோ கிளாஸில் இருக்க எல்லா பசங்களுக்குமே நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ரிச்சான ஃபேமிலியில் வந்திருக்க குழந்தைங்க. ஸோ அவங்க எல்லாருமே படிக்கணுன்றது முக்கியம் கிடையாது, எப்படினாலும் நம்ம ஃபேமிலி பிஸ்னஸை நம்ம தான் பார்த்துக்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்க பிள்ளைங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க எப்போவுமே ஹோம்ஒர்க் எழுத கொடுத்துட்டு அவளுக்கு வந்துட்டு பே பண்ணுவாங்க போல். நம்ம ஹீரோயினுக்கும் காசு தேவையில்ல, ஸோ அதனால் அவங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி கொடுத்து அவளுமே பேமெண்ட் வாங்கிப்பா. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டே போகும்போது அங்கே ஜே வரான். அவன் ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவனுமே ஒரு ரிச்சான ஃபேமிலியோட பையன் தான். ஸோ அவன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு வர நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே ரோஸ் வர, அவளும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு. ஸோ அவள் வந்துட்டு, என்னோட அம்மா சொல்கிறாங்க தெரியுமா, எனக்கு ஒரு சிஸ்டர் இல்லைன்னு, பேசாமல் எங்கள் வீட்டுக்கு வந்துடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அங்கே ஜினி வரா, அவளுமே வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி அவங்க 4 பேருமே ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 3 பேருமே நம்ம ஹீரோயினை ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆஃப்டர்நூன் போல் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் லஞ்ச் எதுவும் எடுத்துகிட்டு வரல. ஸோ கேன்டீனில் வாங்கி சாப்பிட்டாலும் இப்போ தான் அவளுக்கு பாக்கெட் மணி கிடச்சிருக்கு, அது கம்மியாகிடும் அப்படின்னு அவள் கோல்டு வாட்டர் மட்டும் குடிக்கலாம் அப்படின்னு தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. அப்போது ஜினி வந்துட்டு, எதுக்கு நீ சாப்பிடாம இருக்க, உனக்கு இங்கே கேன்டீன்லாம் ஃபுட்டு பிடிக்காது, வா உனக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு அங்கே ஏகப்பட்ட டிஷ்ஷை வாங்கி கொடுக்குறா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ட்டு. என்னதான் இருந்தாலும் அந்த பசங்க எல்லாருமே ரொம்ப ரிச்சான ஃபேமிலி பசங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி செலவு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே சைக்கிளில் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது சாமும் மேரியும் வந்துட்டு நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பழைய மாதிரி இருக்க போகிறது கிடையாதுல, வாட்டர் பாட்டிலில் இருக்க தண்ணியை தூக்கி சாம் ஃபேஸில் ஊற்றிட்டு, நான் எப்படினாலும் ஸ்கூலுக்கு போய்க்கிறேன், என்ன புள்ளி பண்ணாதீங்க, உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே சாம் வந்துட்டு, உனக்கு திமிரு கூடிடுச்சு, உன என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான்.
அப்புறம் அன்றைக்கி ஸ்கூல் முடிச்சு ஈவினிங் போல் காட்டுறாங்க. அந்த மேரி வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன தான் பண்ணாலும் உன்னை வீட்டில் யாருக்குமே பிடிக்க மாட்டுது, திரும்பவும் உன்னை வீட்டை விட்டு வெளியில் தான் அனுப்ப போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனால் அங்கே வெளியில் ஜான் நின்றுட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்து நீங்கள் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, என் வீட்டில் நீ மட்டும்தான் இருக்கியா, உன்கிட்ட பேச பிடிக்கல, உள்ளே போ அப்படின்னு சொல்லிடுறான். உள்ளே போன உடனே பார்த்தா அவங்க அப்பா அவளை அறையிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு அவளுக்கு புரியல ஆக்சுவலி என்ன நடக்குது, எதுக்கு அவங்க அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. அவர் வந்துட்டு எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறா. அப்போது சாம் வந்துட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணன்னு வேற கேட்குறியா அப்படின்னு சொல்லி கத்தும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவங்க முன்னாடி முட்டி போட்டால் எல்லாம் சரியாகிடும் அப்படின்ட்டு எதுவுமே யோசிக்காமல் அவங்க முன்னாடி நீல் டவுன் பண்ணிடுறா. அவங்க அம்மா வந்துட்டு இப்படி தானா, நீ இப்படி பண்ணுவியா, நீ லின் ஃபேமிலியோட பொண்ணு, ஸோ கொஞ்சமாச்சும் ஆர்கியூ பண்ணணும், நீ என்ன பண்ணனாச்சும் தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா நான் என்ன பண்ணேன்னு கேட்டேன் நீங்கள் சொல்லலை, அப்போது நான் இந்த மாதிரி தானே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அவங்க அம்மா எழுப்பி விடுறாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு அங்கே ஸ்கூலில் இருக்க எல்லாருமே ரொம்ப ரிச்சான வீட்டு பொண்ணுங்க, ஸோ அவங்கக்கிட்ட போய் நீ ஹோம்ஒர்க் பண்ணி கொடுத்து காசு வாங்கிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ தான் பாக்கெட் பண்ணி கொடுத்தாலும் உனக்கு பத்தாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க இல்லை அவள் ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்குறதுல நல்ல விஷயந்தான் அப்படின்னும் போது அங்கே பார்த்தா மேரி சொல்கிறா அவள் நல்ல விஷயம் பண்ணுறா, பட் பாக்கெட் மணி வாங்கி ரொம்ப கேவலமாக போர்ட்ரேட் பண்ணுறா நம்ம ஃபேமிலியை வெளியில் அப்படின்னும் போது அவங்க அப்பா சொல்கிறாரு உங்கள் அம்மா தான் உனக்கு பாக்கெட் மணி கொடுத்துட்ருக்காங்களே அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் இப்போ அவளுக்கு பாக்கெட் மணி கொடுத்தேன் அப்படின்னும் போது நீங்கள் கொடுக்குறீங்கன்னு தானே நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவருக்கு புரியுது நம்ம ஹீரோயினுக்கு யாருமே பணமே கொடுக்கல அப்படின்னு. நம்ம ஹீரோயின் கிட்ட ஏன் எங்கள் கிட்ட பாக்கெட் மணியே கேட்கல அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ அவள் சுத்தமாக பணம் இல்லை அப்படின்னு கேட்க போனப்போ வந்தோடனே பணத்தை கேட்க வந்துட்டியா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருந்திருக்காங்க. அதுலேருந்தே அவள் அவங்கக்கிட்ட பணமே வாங்குறது இல்லை போல். ஸோ அதை யோசித்து பார்த்துட்டு அவள் சைலண்ட்டாக இருக்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு உனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம்னால 50,000 யுவான் போட்டு விடுறேன், ஃபர்ஸ்ட்டு அதை எப்படி செலவு பண்ணணும்னு நீ பழகிக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு நிறைய பணம் தரேன், இப்போ நீ ரூமுக்கு போகணும், நடிச்சதுக்கு சாரி அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் போகும்போது சாம் சொல்கிறான் பணம் சொன்னோடனே அவன் முகம் எவ்வளோ பிரைட் ஆகுது பாருங்க அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோயின் திரும்பிட்டு நீங்கள் எல்லாருமே வீட்டில் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னா நானும் இந்த வீட்டு பொண்ணு தான், அப்போ என்னோட அப்பா அம்மாவோட பணத்தை நானும் செலவு பண்ணேன், எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவளோட ரூமுக்கு போயிடுறா. பார்த்தா அவளுக்கு கால் வலிக்கக்கூடாதுன்னு அங்கே பேட் மாதிரி போட்டிருந்துருப்பா போல், அதெல்லாம் அவள் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இதிலே தெரியுது அவள் எல்லாத்துக்குமே வெல் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கா. அங்கே அவங்க அம்மா வந்துட்டு வீட்டில் வந்துட்டு யாருமே ஒன்று பிடிக்காத மாதிரி தான் நடந்துக்கிறாங்க, பட் அவங்க அப்படி தான் கொஞ்ச நாள் எல்லாம் சரியாகிடும், உனக்கு சுத்தமாக மேரியை பிடிக்கலன்னு எனக்கு புரியுது, அதுக்காக அவளை நாங்கள் வெளியில் அனுப்ப முடியாதுல்ல, ஏன்னா அவளை நாங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்டோம், ஸோ எல்லாத்தையும் நீ புரிஞ்சுப்பா நினைக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் மூஞ்சில் அடித்த மாதிரி அவளுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அதே மாதிரி நீங்கள் என் மேலே பாசம் வைக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன், நீங்கள் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிடுறா. அவங்க அம்மா உன்கிட்ட போய் பேச வந்தேன் பாரு அப்படின்னு ஃபேஸை வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவகிட்ட இவ்வளோ பாக்கெட் மணி வந்தனால ரொம்ப சந்தோஷமாகிட்டு கண்டிப்பாக இந்த பணத்தை வச்சு நம்ம வந்துட்டு நிறைய புக்ஸ் வாங்கலாம், நம்மளோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. மார்னிங் போல் அவங்க எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு மேரி கிட்டே கேட்குறாரு நீ ஹையர் ஸ்டடீஸாக என்ன பண்ண போகிற, நீ எந்த காலேஜில் படிக்க போகிற அப்படின்ட்டு. அப்போது மேரி சொல்கிறா அப்போ நான் அப்ராட்க்கு போக போகிறேன் அப்படின்னு. அவங்க அப்பா வந்துட்டு அதுக்காக நீ கஷ்டப்பட்டுலாம் படிக்காத, டேரக்டாக நம்ம அமௌண்ட் பே பண்ணாலே அவங்க ஒன்று சேர்த்துப்பாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து அப்போ படிப்புக்கெல்லாம் வேல்யூவே கிடையாதா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. அப்போது அவங்க அம்மா நீ எங்கே படிக்க போகிற அப்படின்னு கேட்கும்போது உடனே அந்த மேரி வந்துட்டு நீயும் என் கூட அப்ராட்க்கு வரியா, ஆனால் இங்கிலீஷே தெரியாது அப்படின்னு அசிங்கப்படுத்துறா. நம்ம ஹீரோயினுக்கு நார்மலாக தான் இங்கிலீஷ் தெரியும், பிகாஸ் இவ வந்துட்டு சின்ன வயசுலலாம் ஒரு நார்மல் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கா. இப்போ தானே ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கூலில் அதுவும் இந்த மேரி லெவலுக்கே படிக்கிறா. ஸோ அதனால தான் இப்போ அவள் இங்கிலீஷ் கிளாஸ்மே சேர்ந்துருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு நம்ம கம்பெனியில் இவ்வளோ ஒரு சின்ன எம்ப்ளாயாக ஃபஸ்ட்டு போடலாம், அதுக்கப்புறம் இவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கு எதுவுமே ரிப்ளையே பண்ணல. ஸ்கூலுக்கு போயிட்டு அவள் படிச்சுட்டே தான் இருக்கா. மித்தபடி அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலை, அவள் ரெஸ்ட் ரூம் கூட போல. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க இப்படி ஏன் படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கா. அவள் சொல்கிறா
நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நல்லா பண்ண மட்டும்தான் காலேஜ்குள்ளே போக முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பணம் அதிகமாக இருந்தால் கூட போக முடியும் போல் அப்படின்னும் போது அங்கே கரெக்டாக ஜினி கண்டுபிடிச்சிட்டு அவள் என்ன பண்ணா, அவள் என்ன சொன்னா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் சொல்கிறா. அவங்க எல்லாருமே நீ வந்துட்டு இதை பற்றிலாம் யோசிக்காத, அப்ராட்க்கு போய் படிக்கிறேன்ற பேரில் எல்லாரும் ஊர் சுற்றுவாங்க, திரும்ப நம்ம கண்ட்ரிக்கே வந்துட்டு அவங்கவுங்க கம்பெனியில் ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, இதுதான் காமனானது, நீ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும்ல. சரி எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது, நாளைக்கு எல்லாரும் வீட்டுக்கு வரும், எல்லாரும் அங்கே போய் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுமே அவள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு 4 பேரும் வீட்டுக்கு போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாமல் அங்கே எல்லாருமே வெளியில் டின்னர் சாப்பிடலாம், வெளியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினோட அப்பா வந்துட்டு அங்கே ரொம்ப ரிச்சான ஃபேமிலியோட பிள்ளைங்கள்லாம் வந்திருக்கதை பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஸோ அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு இவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, எல்லாரும் சேர்ந்து படிக்க போறீங்களா, வேண்டதை மேட் கிட்ட சொல்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மேடிக்கு ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்கு. ஸோ அப்போ ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் தான் எல்லா மேடுக்குமே லீவ் கொடுத்துட்டீங்களே, நாங்கள் எப்படி சாப்பிட்றது அப்படின்னும் போது அவர் உனக்கு நான் 10,000 யுவான் சென்ட் பண்ணுறேன், ஸோ அதில் எல்லாருமே ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் சொல்கிறா ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதா, அவங்க ஒரு டீ குடிச்சாங்கனாலே அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், இதை வச்சு நாங்கள் டீ மட்டும்தான் குடிக்க முடியும் அப்படின்னும் போது ஜினி சொல்கிறா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொருள் நான் என்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி பணம் அனுப்ப சொல்கிறேன்னு உடனே அப்படி பணம் அனுப்ப சொன்னால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும்ன்ட்டு அவர் எவ்வளோ பணம் வேணுமோ செலவு பண்ணிக்கோ, நான் உனக்கு நிறைய பணம் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப ஒரு 50,000 யுவான் அனுப்பி விட்டுறாரு. ஸோ அவருமே நல்லா எல்லாரையுமே கவனித்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த மேரிக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, இவர் ரிச்சான ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வச்சுருக்கனால நம்ம அப்பாவுக்கு அவளை பிடிக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கிளம்புனக்கப்புறம் இவங்க 4 பேருமே ஹீரோனோட ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தா கம்பேர் பண்ணும்போது அவர் ரூம் ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவங்க சொல்கிறாங்க இந்த வீட்லேயே ஒரு ரூம் தான் ரொம்ப குட்டியாக இருக்குது, நீ சண்டை போட மாட்டியா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா முன்னாடி என்னோட வீடே இந்த சைஸ் தான் இருந்துச்சு, ஸோ இது எனக்கு கம்ஃபர்டபுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அன்றைக்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தா இந்த மேரிக்கு வந்துட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படியாச்சும் பிரிஞ்சு போகணும், அவள் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸை பிரிக்கணும் அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருக்காங்களா, அதாவது ஜே, ஜீனி, அதுக்கப்புறம் ரோஸ், அவங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறா. என்னோட சிஸ்டர் வந்துட்டு கொஞ்சம் வில்லேஜ் கேர்ள் மாதிரி புவர் கேர்ள் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவா, பட் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருங்க அப்படின்னு மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கா. அதை அவங்க 3 பேரும் பார்த்துட்டு ஹீரோயின் கிட்டே சொல்லி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அப்போது ஜினி சொல்கிறா அவளை நான் சும்மா விட மாட்டேன், அவளை நான் பேட் வேர்டை தான் திட்ட போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஜே சொல்கிறான் அவள் ஆல்ரெடி நம்மளை பிரிக்கணுன்ட்டு தான் ஐடியா பண்ணிகிட்டு இருக்கா, ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி அவளை அசிங்கப்படுத்தணும், நம்ம எப்போவுமே நம்ம மியா கூட தான் இருப்போம்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா அவள் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறா நம்ம என்னோட பர்த்டேக்கு அவங்கள இன்வைட் பண்ணலாம், ஸோ அவங்க ஃபேமிலியே இன்வைட் பண்ண மாதிரி தானே, அவங்கக்கிட்ட எல்லாம் நீங்கள் கான்ட்ராக்ட் போடுங்க, நம்ம இன்னும் க்ரோத் ஆகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை ஐஸ் வச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் ஸ்கூலில் காட்டுறாங்க. அந்த ஆன் வந்துட்டு வேணும்னே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து பேசிகிட்டு இருக்கா. அவங்க எல்லாரும் கிளாஸ் ரூம்குள்ளே போன உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஆக போகிறாங்க, உங்ககிட்ட யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் கேன்டீன் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளுமே வந்து உட்காந்துட்டு வேணும்னே ஜினிக்கு பிடிச்ச டிஷ்ஷவே எனக்கும் ஃபேவரட் டிஷ் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் ஜினியுமே அவ கூட சேர்ந்து அப்படியா உனக்கு ரொம்ப பிடிக்குமா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் தான் போட்டுட்டு இருக்கா. அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினும் ஜேவும் சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பையன் வந்து நீங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான், பட் உங்களை பார்க்க ஒரு கப்பிள் மாதிரி இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க டுகெதராக பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறான். இதை பார்க்கும்போது அந்த ஆன்க்கு ஒரு ஐடியா வருது. ஸோ ஈவினிங் போல் காட்டுறாங்க. ஸ்கூல்லேருந்து எல்லோரும் கிளம்ப போகும்போது அங்கே ஜே வந்துட்டு ஒரு கார்டு எடுத்துகிட்டு வந்து போடுறான் நம்ம ஹீரோயின் முன்னாடி. அவனை ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்தேன், பட் நீ அப்படி பார்க்கலையா, நீ என்னோட லவ்வராக பார்த்துருக்கியா, நீ என்னை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியணுமா, அதை நீ வந்து நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வைப்பியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியுது, என்ன ஆச்சு, நம்ம எப்படி பண்ணோம், நம்ம ஜே ஒரு ஃப்ரெண்டாக தானே பார்க்குறோம், நம்ம எப்படி லவ் லெட்டர்லாம் எழுதணும் அப்படின்னு யோசிக்கிறா. அங்கே ஜே ரொம்ப கத்திட்டு அங்கேருந்து போயிடுறான். இதை பார்க்கும்போது தான் அந்த மேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிகாஸ் அவள் தான் இந்த வேலையை பார்த்துருக்கா. அதுக்கப்புறம் காட்டுறாங்க கிரவுண்டில் அவங்க 4 பேருமே இருக்காங்க. நம்ம ஜே வந்து சாரி கேட்குறான், நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னா, அங்கே அந்த மேரி இருந்தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், அவளை நம்ம கண்டிப்பாக ஒரு வழி ஆக்கணும், அவள் தான் இதெல்லாம் பண்ணது, எனக்கு தெரியுது நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா எனக்கும் தெரியுதெல்லாம் நீ வேணும்னே பண்ணியிருக்க மாட்டேன்னு, ஏதாச்சும் காரணம் இருக்குன்னு தெரியும், அதனால தான் நான் பெருசாக ரியாக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க.
அப்போ அந்த சைடில் இருந்தால் நம்ம மேரி வர மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே 3 பேர் அந்த பக்கம் போய் நம்ம ஹீரோ இந்த பக்கம் நின்று மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன், என் கூட எல்லோரும் ஃப்ரெண்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க எல்லாருமே இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு போனோடனே அந்த மாரி நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் உன் கூட சண்டை போட்டுட்டாங்க போலையே அப்படின்னும் போது, ஆமாம் சும்மா தான் சண்டை போட்டிருக்கோம், நாங்கள் திரும்ப சேர்ந்துப்போம் அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த மாரி வந்துட்டு திரும்பலாம் சேர்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது, அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, அங்கே ஸ்கூலில் பார்த்தா எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட வந்து அந்த மாரியும் சாப்பிட்டுட்டு இருக்கா. அவள் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசிகிட்டு இருக்கா. அவங்க எல்லாருமே தண்ணி குடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட உன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகியே தீருவாங்க, நான் உன்னை என்ன பண்ணுற மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஸோ அவங்க எல்லாருமே திரும்பி வந்ததுக்கப்புறம் அவள் ரோஸ் கிட்ட, அக்கா நீ இப்போ ரோஸை பற்றி ரொம்ப மோசமாக சொன்னேன், பட் அவங்க கூடயே தான் நீ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்க அப்படின்னு கேட்ட உடனே அப்போ ரோஸ் வந்துட்டு என்னை பற்றி நீ என்ன சொன்ன, நீ வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. கிளாஸ் ரூமில் அந்த ரோஸ் வந்துட்டு மேரிக்கு தெரியணும் அப்படின்ட்டு ஹீரோயின் மேலே தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டு, நீ ஒரு மோசமான ஃப்ரெண்டோட மாதிரி நான் ஒரு ஃப்ரெண்டை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோயின் வந்து நீ மட்டும் என்ன ஒரு பிரின்சஸ் மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறா, அப்படிலாம் வாழ்க்கையில் இருந்துட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக சண்டை போடுற மாதிரி ஆக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நைட் போல் நம்ம ஹீரோயின் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வேணும்னே அந்த மேரி வந்து சொல்கிறா, அப்பா என்னோட பர்த்டே வருதுல்ல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இன்வைட் பண்ணுறேன்ப்பா, ஸோ எல்லாருமே அங்கே வருவாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து ஆமாம் கண்டிப்பாக வருவாங்க, பட் உனக்காக கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஸோ பார்ட்டி அன்னைக்கு காட்டுறாங்க, அவங்க ஒரு பெரிய பார்ட்டியாகவே அவளுக்கு பர்த்டேக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் வராங்க, எல்லாரும் அவளை தான் பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகுறா. பட் அவளை தள்ளிட்டு அவங்க எல்லாரும் போய் ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு அவளுக்கு ஹாப்பி பர்த்டே விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா இன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கும் பர்த்டே போல, பட் யாருக்கும் அந்த விஷயம் தெரியல. அங்கே ஜே போயிட்டு ஹீரோயினுக்காக பர்த்டே சாங்லாம் பாடிட்டு இருக்கான். அவங்க அப்பா சொல்றாரு, இவங்கெல்லாம் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னா, பட் அவளுக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க, அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே போல, அந்த விஷயம் நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஜினி சொல்றா, நம்ம இங்கேருந்து கேக் கட் பண்ண வேண்டாம், நம்ம வெளியில போகலாம், இவங்க எல்லாருமே கேக் கட் பண்ண கூட பொறாம தான் படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஹீரோயின்கிட்ட ரொம்ப நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நைட் போல் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனோடனே அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் கில்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ ஹீரோயின் கிட்ட உன் பர்த்டேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதுமா, நாங்கள் மறந்துட்டோம், ஸோ கண்டிப்பாக உனக்கு ஒரு பெஸ்ட்டான கிஃப்ட்டை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு கிஃப்டெல்லாம் வேண்டாம், எனக்கு மணியாக எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறா. இங்கே பார்த்தா ஒரு மெய்டுக்கு மேரியை தான் பிடிக்கும். அவங்க மேரிக்கிட்ட போயிட்டு உன்னோட அப்பா அம்மா வந்துட்டு அந்த மியா கூட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே அவள் வேறு ஒரு பிளான் தான் போட்டுட்ருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் கீழே இறங்கி வரும்போது மேரி சொல்கிறா, என்னோட நோட்ஸை நீ தானே எடுத்தா, என் நோட்ஸை காணும், என் நோட்ஸை கொடு அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோயினுக்கு புரியல, இதில் ஏதோ ட்விஸ்ட் இருக்குது போல், இவ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது அங்கே பார்த்தா மெய்ட் வந்துட்டு ஒரு கிழிஞ்சி போன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க, அதாவது நோட் புக் மாதிரி இருக்கு. அப்போ உடனே அந்த மேரி என்ன உனக்கு பிடிக்காது தான், பட் அதுக்காக என் நோட்ஸை ஏன் கிழிச்சு போட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா டென்ஷன் ஆகிட்டு, அதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஹீரோயினை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, இப்போ இவங்க என்னை வீட்டை விட்டு அனுப்பினாலும் என்கிட்ட வெளியில் போய் சர்வை பண்ணுற அளவுக்கு பணம் இருக்குது, ஸோ நம்ம ஒன்றும் பிரச்சனை கவலைலாம் பட தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. நம்ம ஹீரோயின் கிட்ட யாருமே பேசாமல் அவள் அவாய்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல. ஸோ அப்புறம் பார்த்தா அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே டூருக்கு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மா வேணும்னா நீயும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டுருக்கு. ஸோ அவள் எனக்கு எக்ஸாம் இருக்குது, நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. உடனே சாம் வந்துட்டு பெரிய படிப்பாளி மாதிரி சீன் போடுறியா, நீ நிறைய மார்க் எடுத்துட்டா, நான் முட்டி போட்டு உங்ககிட்ட சாரி கேட்குறேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு அவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ 2 days ஆகிடுது. அவங்க எல்லாரும் திங்ஸை பேக் பண்ணிட்டு இருக்கும்போது மேரி வந்து சொல்கிறா, எனக்கு கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா அப்பா கிட்டே சொல்கிறாங்க, எனக்கும் ஓகே, பட் அவள் அங்கே தனியாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காள் அப்படின்னும் போது அவங்க அப்பா மேரி ஆசைப்படுறா, வேணும்னா நீ மியாவுக்கு கால் பண்ணி பேச அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்க அம்மா கால் பண்ணி பேசும்போது நம்ம ஹீரோயின் பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணிக்கல. அவள் வேகமாகவே பேசிட்டு காலை கட் பண்ணிடுறா. பார்த்தா அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தா எல்லாருக்குமே ஹால் டிக்கெட் வந்துடுது. பார்த்தா
பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும்தான் சென்டர் ரொம்ப தூரமாக இருக்குது. அப்போ ஜே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், என்னோட டிரைவர் வந்து உன்னை அங்கே ட்ராப் பண்ணிடுவார், அப்படி இல்லைனா நீ அங்கே ஸ்டே பண்ணி கூட பண்ண, அதுக்கு எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக கிளம்பிடுறா. அந்த டைமில் ஃபேமிலியே வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுது. நம்ம ஹீரோயின் வீட்டில் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க அப்பா வீட்டு விட்டு வேணா ஓடிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே பார்த்தா இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேரிக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் லக்கேஜோட வீட்டுக்குள்ளே வரா. அவங்க அப்பா யார் கூட போய் ஊர் சுற்றிட்டு வர அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயின் வந்து நான் ஊர்லாம் சுற்றிட்டு வரல, எனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு, அது ரொம்ப ஃபேர் அவே இங்கே இருந்து, ஸோ அங்கே போய் நான் ஸ்டே பண்ணி எக்ஸாம் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எதுவும் சொல்லிக்கல. அவள் எக்ஸாம் எப்படி பண்ணா அதெல்லாம் அவளோட ரூமுக்கு போயிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் அவள் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கா. அப்போ எல்லாரும் எங்கே போகிறோன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸோட நான் ட்ரிப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க அப்பா அதெல்லாம் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவள் கேட்காம அங்கேருந்து கிளம்பிடுறா. அவங்க அப்பா ரொம்ப டென்ஷன்லேயே இருக்காரு. ஸோ 2 days லேட்டர் காட்டுறாங்க இன்னைக்கு தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட். ஃபர்ஸ்ட் ஜே, அதுக்கப்புறம் ரோஸ், அதுக்கப்புறம் ஜீனி எல்லாரோட ரிசல்ட்டும் செக் பண்ணுறாங்க. எல்லாருமே பாஸ் ஆகிட்டாங்க. நம்ம ஹீரோயினோட தான் லாஸ்ட்டாக தான் செக் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் வந்தனால அங்கே நிறைய யூனிவர்சிட்டியிலேருந்து அவளுக்கு காலாக வந்துட்டு இருக்கு. எங்கள் வீட்டில் காட்டுறாங்க இந்த ஆன் வந்துட்டு அப்ராடில் படிக்க போகிறனால இங்கே இருக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் அவள் அட்டனே பண்ணல. ஸோ அப்போ அவளுக்கு ஒரு கால் வருது. பார்த்தா அவள் அப்ராட்க்கு அப்ளை பண்ணியிருந்திருக்கா. ஸோ அங்கேருந்து தான் வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுத்து பேசுகிறா. பட் அவங்க வந்துட்டு இங்கே மியா இருக்காங்க, நாங்கள் அவங்கக்கிட்ட பேசலாமா, அவங்க தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து கால் வருது. அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஸோ அவங்க அப்பா அம்மா வந்த உடனே இந்த விஷயம் தெரிஞ்சால் அவள் ரொம்ப நல்லா படிப்பான்ற விஷயம் தெரிஞ்சிடும். நம்ம வீட்டில் அவள் நல்லாவே படிக்க மாட்டான்னு சொல்லி வச்சுருக்கோம் அப்படின்னு அவங்க டெலிஃபோன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கா. அவங்க அப்பா டிவியை போட்டால் அங்கே பிரேக்கிங் நியூஸாகவே இதான் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் தான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கா அப்படின்ட்டு. அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. அப்போது அவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க, பட் நம்மக்கிட்ட மேரி அவன் நல்லாவே படிக்க மாட்டான்னு சொன்னால் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்க அப்பா இப்போவே நம்ம ஸ்கூலுக்கு போகலாம், நம்மளும் டிவியில் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்கே போயிடுறாங்க. அவங்க ஹீரோயின் கிட்ட போய் இந்த ஹாப்பி நியூஸை என்கிட்ட ஷேரே பண்ணல அப்படின்னும் போது ரோஸ் சொல்கிறா, அவள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்க போகிறேன்னு சொல்லும் போது கூட அவள் கூட யாருமே இல்லாமல் ட்ரிப் போனீங்க, அவள் உங்ககிட்ட ஏன் இந்த மாதிரிலாம் சொல்ல போகிறா, அவள் தான் படிச்சிருக்கா, ஸோ அவளுக்கு தான் இது கிடைக்கணும் அப்படின்னும் போது அவங்க அப்பா வந்துட்டு மேரி கிட்டே கேட்குறாரு, அவள் நல்லாவே படிக்க மாட்டான் தானே நீ சொன்ன அப்படின்னு. மேரி சொல்கிறா, எனக்கு தெரியாது, என் கிளாஸில் இருக்க ஒரு பொண்ணு தான் சொன்னா அப்படின்னு அவன் மேலே பழைய தூக்கி போட்டுறா. இந்த சாம் நம்ம ஹீரோயின் கிட்ட முட்டி போட்டு சாரி கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்து உங்கள் சாரி எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள இக்னோரும் பண்ணிடுறா. அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ இவ்வளோ நல்ல மார்க் வாங்கியிருக்க, நான் உனக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறேன், அந்த பார்ட்டியை வந்து கண்டிப்பாக அட்டென்ட் பண்ண, உனக்கு நான் 3% ஷேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் ஏன் வந்ததை வேணான்னு சொல்லுவா. ஸோ அதனால அவள் அந்த பார்ட்டிக்கும் போயிடுறா. பார்த்தா ஹீரோயினோட அடாப்டட் பேரண்ட்ஸ் வந்துட்டு உங்களை வளர்த்ததுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு அங்கே வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து இப்போ நீங்கள் போகலன்னா நான் கண்டிப்பாக போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவள் மிரட்டிகிட்டு இருக்கா. உடனே அவங்க பயந்துட்டு நாங்களாம் இங்கே ஒன்றும் வரல, மேரி தான் எங்களை வர சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அது ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஆக்கிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அப்பா டென்ஷனில் இருக்காரு, என் ஃபேமிலி ரெப்புடேஷனே இவ்வளோ தான் கெட்டு போச்சு, என்னோட பயாலஜிக்கல் பொண்ணு எவ்வளோ நல்லா படித்து எனக்கு பெருமை சேர்த்துருக்கா, பட் அவளோட அடாப்டர் பேரண்ட்ஸை கூப்பிட்டுட்டு வந்துட்டு வீட்டில் ஒரு சூனியக்காரி மாதிரி இருந்திருக்கா, இவ்வளோ அப்ராட்க்கு அனுப்பிவிடு, எனக்கு மூஞ்சி பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட திட்டிகிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்ணி பேசுகிறாங்க, பட் அவ்வளவா அவள் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரே யூனிவர்சிட்டியில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் காட்டுறாங்க 1 வீக்லேயே அந்த மேரி திரும்ப வந்துட்டு எனக்கு அங்கே படிக்க முடியல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு படிக்க முடியலம்மா ப்ளீஸ் நான் இங்கேவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலி இந்த மேரி ஒழுங்காகவே படிக்க மாட்டா, அவனை நல்லா படிப்பான்னு சொல்லிட்டு வீட்டில் போய் தான் சொல்லி வச்சுருந்துருக்கா. ஸோ அவங்க அப்பா அவளை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மேரி வேணும்னே நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ண வைக்கணும்னு யூனிவர்சிட்டிக்கு ரவுடிஸ்ல அனுப்பி விடுறா. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸ் வந்து இந்த மேரி அதுக்கப்புறம் இந்த ரவுடிஸையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. மேரி அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் போய் மேரியை வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அவர் வந்து இதுக்கப்புறம் உனக்கு வீட்டில் இடம் கிடையாது, இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு இருக்கும் போது சாம் தான் வந்து அவளுக்கு ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்கான். ஸோ நைட் போல காட்டுறாங்க இந்த மேரி ரொம்பவே அசிங்கமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. அவ சாம் கிட்ட வந்து எதா இருந்தாலும் நீயும் நானும் உண்மைக்கு கூட
பிறந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் கிடையாது. ஸோ நீயும் நானும் மேரேஜ் பண்ணிக்கலாமா, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சாமை போட்டு தொல்லை பண்ணி அவன்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அங்கே பேரண்ட்ஸ்லாம் வந்து அவளை அடித்து துரத்துறாங்க. பார்த்தா எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் அவங்க கம்பெனியோட பர்சனல் டாக்குமெண்ட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அவள் திருடிட்டு இருக்கா. அதை சாம் பார்த்துடுறான். அவன் துரத்துட்டே போகிறான். பட் அவள் வந்துட்டு அவனவே மண்டையை உடைச்சிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினும் சாமை பார்க்க ஹாஸ்பிட்டல் போனால் அவன் சொல்கிறான், நான் யாரை என்னோட சிஸ்டர்னு நினச்சேனோ அவள் தான் என்னோட நிலைமைக்கு இப்படி காரணம், மனுஷன் நான் அவனை ரொம்ப பேடாக ட்ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. பட் நம்ம ஹீரோயின் அவனை மன்னிக்க ரெடியாகவே இல்லை. அவங்க அப்பா எல்லாருமே ஹீரோயின்கிட்ட சாரி கேட்குறாங்க. பட் நம்ம ஹீரோயின் அவங்கக்கிட்ட பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணிக்காம திரும்பவுமே படிக்கிறதுக்கு போயிடுறா. அவள் ஸ்டடீஸை ரொம்ப நல்லா கண்டினியூ பண்ணிட்டு இருக்கா. இப்படியே ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி முடிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.